போரையும் வர்த்தகத்தையும் நாம் ஒருங்கிணைத்து பார்க்கிற போது இரண்டிலும் நமக்கான ஆற்றல் என்ன என்பதை நாம் வேறொரு எதிரி வருகிற போதுதான் புரிந்து கொள்கிறோம். என்னுடைய பொருள் அது மட்டுமே சந்தையில் இருக்க வேண்டும், யாருமே போட்டிக்கு இருக்கக்கூடாது என்று நினைத்தால் நம்முடைய ஆற்றலையே நாம் விரிவுபடுத்த மாட்டோம். நமக்கே நம்முடைய ஆற்றல் தெரியாமல் போய்விடும் என்பதற்கு வேறெங்கும் போக வேண்டியதில்லை. நாம் வளர்க்கிற நாட்டு கோழிகளிடமே அதை தெரிந்து கொள்ளலாம். பிராய்லர் கோழிகளால் நடக்கக்கூட முடியாது அதை. ஆனால் நாட்டு கோழிகள், கழுகுகள் வந்து குஞ்சுகளை தாக்க முற்பட்டால் பறந்து கழுகை விட உயரமாக பறந்து தாக்கிவிட்டு கீழே இறங்குகிற போதுதான் நமக்கும் பறக்க தெரியும் போல இருக்கிறது என்று கற்றுக்கொள்கிறது. கழுகுதான் கோழிக்கு பறப்பதை கற்றுத்தருகிறதே தவிர கோழியின் தாய் கற்றுத்தருவதில்லை. அதனால் எதிர்ச்சூழல் வருகிற போதுதான் நம்முடைய ஆற்றல் எழும்பி நிற்கும் என்பதை உணர வேண்டும். அப்படித்தான் போரிலும் வர்த்தகத்திலும் நமக்காக போட்டியாளர் ஒருவர் வருகிற போதுதான் நம்முடைய மூளை சுறுசுறுப்பாகிறது, நம்முடைய மூளையிலே இருக்கிற நரம்பணுக்கள் செயல்பட தொடங்குகின்றன. அதை உணர்ந்து நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். போரில் ஒரு நிமிடத்தை நாம் இழந்தால் போதும். யார் விசையை முன்னே அமுக்குகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் போரிலே வெற்றி. யார் பொருளை முன்னே இறக்குகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் வர்த்தகத்திலே வெற்றி. அதனால் விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியிலும் நாம் நம்முடைய வர்த்தகத்தை எப்படியெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இருப்பதே போதும் என்று நிம்மதி அடைந்து விடக்கூடாது. ஏனென்றால் நாம் செய்கிற வர்த்தகம் நமக்காக செய்யப்படுவது மட்டுமல்ல, ஏழைகளுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடியது, அவர்களுக்கு சுகாதாரத்தை அளிக்கக்கூடியது, அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, எண்ணற்றோருக்கு வேலை வாய்ப்பையும் அளிக்கக்கூடியது. அந்த எண்ணத்தில் தான் வர்த்தகத்தை நாம் முன்னகர்த்தி செய்ய வேண்டும். ஆங்கிலத்திலே ஒன்று சொல்வார்கள், ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாது, ஹார்ட் ஒர்க்கும் வேண்டும் என்றார்கள். இப்போது ஸ்மார்ட் ஒர்க்கும் வேண்டும் என்கிறார்கள். ஏனென்றால் மிடுக்கோடு பணி செய்கிறவன் தான் வெற்றியை அடைய முடியும். நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, எல்லா நாடுகளிலும் சுதந்திர தினத்தன்றோ குடியரசு தினத்தன்றோ எதற்காக விமானங்களை விண்ணிலே பறக்க விட்டு தரைப்படையை சார்ந்தவர்களும் கப்பற்படையை சேர்ந்தவர்களும் நேராக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு அணிவகுப்பை செய்து கொண்டு செல்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். எங்கள் நாட்டிலே இவ்வளவு ஆயுதங்கள் இருக்கின்றன, மோதி பார்க்காதீர்கள் என்று எச்சரிக்கை கொடுப்பதற்கான ஓர் விளம்பரம்தான் அந்த அணிவகுப்பு என்பதை உணர வேண்டும். அதை போலத்தான் வர்த்தகத்திலும் அடிக்கடி நாம் விளம்பரங்கள் செய்ய வேண்டும். உலகத்திலேயே ஒப்பற்ற விளம்பரம் எது தெரியுமா? பத்திரிகைகளில் செய்வதல்ல, அடிக்கடி முகத்தை காட்டி நகை வாங்க வாருங்கள் என்று சொல்வதல்ல விளம்பரம். மாறாக நம்முடைய பொருளை வாங்கியவர்கள் 4 பேரிடம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அந்த வாய்மொழி விளம்பரம் தான் ஒப்பற்ற விளம்பரம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு வர்த்தகத்தை தொடங்குகிறீர்கள், பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு நாம் எப்படி மோத முடியும்? எந்த போரிலும் நேரடியாக மோதி வெற்றி பெறுவது சிறிய நாடுகளுக்கு சாத்தியமில்லை. 2 நாடுகள் ஒன்றோடு ஒன்று அனுசரித்து கொண்டு பல்லும் நாக்கும் போல இருந்தன. அந்த பல்லும் நாக்கும் போல இருந்த நாடுகளை எப்படியாவது வெற்றி கொள்ள வேண்டும் என்று பலமான நாடு ஒன்று நினைத்தது. அதனால் அது முதலில் பல் போல இருக்கிற நாட்டிடம் போய் பேசி பார்த்தது. அந்த பல் போன்ற நாடு சொன்னது, நான் உங்களுக்கு இடம் தர மாட்டேன், பல்லின் வழியாகத்தான் நாக்குக்கு செல்ல வேண்டும், அதனால் நான் இடம் தர மாட்டேன் என்று சொன்னது. நாக்கிடம் போய் கேட்டார்கள். நாக்கு சொன்னது, நீங்கள் எங்களோடு இரக்கமாக இருந்தால் நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று நாக்கின் வழியாக போவதற்கு இடம் உருவாக்கி தந்தது. அப்போது அங்கே ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் சொன்னார், பல் போனால் நாக்கும் போய்விடும், உணர்ந்து கொள், வேண்டாம் இடம் தராதே என்று. ஆனால் ஒத்துக்கொள்ளவில்லை. மன்னன் சம்மதித்தான். நாக்கு வழியே பல் அனைத்தும் தட்டப்பட்டது. கொஞ்ச நாட்களில் நாட்டையும் அந்த நாட்டையும் நாடு இணைத்து கொண்டது. அப்போது அமைச்சர் சொன்னார், சொன்னேனே கேட்டாயா, பல் போனால் நாக்கும் போய்விடும் என்று. அதனால் நாம் சிறிய நிறுவனமாக இருந்தால் பெரிய நிறுவனங்கள் நுழையாத இடங்களிலெல்லாம் நுழைந்து வர்த்தகம் செய்கிற போதுதான் வெற்றியை பெற முடியும். உங்களுக்கு வரலாற்றிலிருந்து ஓர் எடுத்துக்காட்டை சொல்கிறேன். இன்று நாமெல்லாம் எந்த தகவலை பெற வேண்டும் என்று விரும்பினாலும் கூகுளை உடனடியாக அமுக்கி தகவல்களை சேகரிக்கிறோம்.
ஆனால் ஒரு காலத்தில் யாஹூ என்பதுதான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக இருந்தது. 2000ஆவது ஆண்டு கூகுள் எங்கேயும் இல்லை. அப்போது யாஹூ என்கிற அந்த சர்ச் நிறுவனம் கூகுளிடம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டது. யாஹூ எனக்கு பதிலாக கூகுள் அந்த தேடுகிற பணியை செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்பந்தம். அப்போது அந்த ஒப்பந்தத்தின் போது யாஹூ கை ஓங்கி இருந்தாலும் மக்கள் கூகுளை தேட தேட கூகுள் செல்வாக்கு பெற ஆரம்பித்தது. கூகுளே போதும் என்று மக்கள் முடிவு வந்தபோது 2004ஆம் ஆண்டு யாஹூ தனக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று கூகுளோடு தன்னுடைய தொடர்பை துண்டித்து கொண்டது. ஆனால் அதற்குள் கூகுள் வளர்ந்து விட்டது. அதை போலத்தான் சிறிய நிறுவனமாக இருந்தால் கூட நாம் எங்கெல்லாம் அவர்கள் நுழைய முடியாதோ அந்த இடத்திலே நுழைந்து வெற்றி பெற வேண்டும். போரிலும் வர்த்தகத்திலும் முக்கியமானது ஒன்று என்னவென்றால், நமக்கு வெற்றி கிடைக்காத ஒரு இடத்திலே நாம் மோதக்கூடாது. ஒருவேளை வெற்றி பெறமாட்டோம் என்று நினைத்தால் அந்த இடத்திலிருந்து விரைவாக பின்வாங்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். போரை பொறுத்தவரை முன்வைத்த காலை பின்வாங்கக்கூடாது என்பது முக்கியமல்ல. பின்வாங்க வேண்டிய நேரத்தில் பின்வாங்கி பல அடிகள் தூரம் வேகமாக ஓடி பாய்ந்து வெற்றி பெற வேண்டும். அதைத்தான் போர் கற்றுத்தருகிறது. ஆனால் வர்த்தகத்தில் ஒரு பொருளை அறிமுகப்படுத்தினால் அது மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை நாம் விலக்கி கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒரு காலத்தில் சோப்பு நிறுவனங்கள் எல்லாம் திரவ சோப்பு ஒன்றை அறிமுகப்படுத்தினால் மக்கள் நன்றாக குளிப்பார்கள், விரும்புவார்கள் என்று நினைத்தார்கள். திரவ சோப்பை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் மக்கள் திரவ சோப்பால் திருப்தி அடையவில்லை. ஏனென்றால் நமக்கு நன்றாக கல்லாக இருக்கிற ஒன்றை போட்டு தேய்த்து அழித்து குளித்தால்தான் அழுக்கு போன மாதிரி இருக்கிறது. சோப்பு தீர்கிற வரை சிலர் தீர்த்த யாத்திரை போகிற இடங்களில் குளிப்பதை பார்க்கலாம். அது தீர்த்த யாத்திரை மட்டுமல்ல, சோப்பை தீர்த்த யாத்திரையும் கூட. அப்படி அவர்கள் போகிற இடங்களில் அந்த திரவ சோப்பை பயன்படுத்துவது இல்லை என்கிற காரணத்தால் நிறுவனங்கள் எல்லாம் திரவ சோப்பை வாங்கி கொண்டு இப்போது அதை அவர்கள் கை கழுவினார்கள். இப்போது திரவ சோப்பால் நாம் கை கழுவி கொண்டிருக்கிறோம். அவர்கள் திரவ சோப்பை கை கழுவினார்கள், திரவ சோப்பை பயன்படுத்தி நாம் கை கழுவி கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. எனவே போரை பொறுத்தவரை எப்படி நாம் பின்வாங்க வேண்டுமோ அதை போல நம்மிடம் இருக்கிற பொருட்களில் எது நன்றாக வியாபாரமாகிறது என்பதை பார்க்க வேண்டும். பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் என்கின்ற ஒன்று 4 விதமாக பொருட்களை வகைப்படுத்துகிறது. முதலாவதாக, குறைவான சந்தை உள்ள ஒரு பொருள். நம்மிடம் இருக்கிற பொருளும் குறைவாக சந்தையிலே வியாபாரம் போகிறது. எனவே இந்த பொருளை பொறுத்தவரை ஒரு முடிவெடுக்க வேண்டும். அந்த பொருள் சந்தையிலேயே குறைவாகத்தான் போகிறது, நம்முடைய பொருளும் குறைவாக போகிறது. இதை அவர்கள் நாய்கள் என்று சொன்னார்கள். வேண்டிய போது விரட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இதற்கு பெயர் நாய்கள். அடுத்ததாக, குறைவாக விற்கிறது ஆனால் சந்தையிலே அதிகமாக மற்ற பொருள்கள் விற்கிறது. இதற்கு கேள்விக்குறி என்று பொருள். கேள்விக்குறி என்றால் இதை எப்படி நாம் வளர்ப்பது என்று யோசிக்க வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவதாக, பணப்பசு என்கிற ஒன்று. சந்தையிலே குறைவாகத்தான் மற்ற பொருட்கள் இருக்கின்றன, ஆனால் நம்முடைய பொருளோ நிறைய விற்பனை ஆகிறது. முடிந்த அளவிற்கு லாபத்தை சுருட்டு என்பதுதான் அந்த பணப்பசு. நான்காவது, நட்சத்திரம். சந்தையிலும் அதிகமாக அந்த வகை பொருட்கள் விற்பனை ஆகின்றன, நம்முடைய பொருளும் விற்பனை ஆகிறது. இது நான்காவது. இப்படி பிரித்து கேள்விக்குறிகளை முடிந்தால் வளப்படுத்தலாம், வியப்புக்குறிகள் ஆக்கலாம், அல்லது முற்றுப்புள்ளிகள் ஆக்கலாம். நாய்களை விரட்ட வேண்டும், விரட்டினால்தான் நல்லது. நாம் பல நிறுவனங்களை பார்க்க, அவர்கள் புதிய புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். தமிழிலே இருக்கிற பிரபலமான ஒரு வார இதழ் போஸ்ட் என்று ஒன்றை அறிமுகப்படுத்தியது. அது 6 மாதங்கள் வந்தது. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனடியாக அதை பின்வாங்கி வைத்தது. அதற்கு பிறகு தினமும் மாலை பத்திரிகை ஒன்று கொண்டு வந்தது. அதுவும் எடுபடவில்லை. அதையும் பின்வாங்கி கொண்டது. இதை போலத்தான் பல நிறுவனங்கள் வர்த்தகங்களில் ஈடுபடுகிற போது ஒரு பொருளை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஒரு வாகனத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை விலக்கிக் கொள்கிறார்கள். சிறிய கார் ஒன்றை ஒரு நிறுவனம் அறிமுகப்படுத்தியது. அது பைக் வாங்குகிற விலையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு கார். அந்த வாகனத்தை மக்கள் வாங்கவில்லை. ஏனென்றால் காரிலே போவதே நாம் அந்தஸ்தாக இருக்க வேண்டும் என்பதனால்தான். அதனால் குறைந்த விலையில் இருக்கிற ஒரு காரை யாராவது வாங்குவதற்கு நினைப்பார்களா?
போகிற போது எல்லாம் குறைந்த விலை காரிலே வந்தார்கள் என்று சொல்வார்கள். அதற்கு நடந்து போவதே நல்லது என்று அந்த காரை வாங்கவில்லை. அதனால் அந்த காரை அவர்கள் பின்வாங்கி கொண்டார்கள். நாம் சரித்திரத்தை படிக்கிற போது அவுரங்கசீபினால் முகலாய பேரரசு வலுவை இழந்ததற்கு காரணம் அவர் தக்கான பீடபூமியிலே இருக்கிற நாடுகளை எல்லாம் தோற்கடித்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே பல ஆண்டுகள் தன்னுடைய சக்தியை, தன்னுடைய பொருளை இழந்தார். அதன் காரணமாக முகலாய பேரரசு நலிவடைந்து போனது. அவர் தக்காணத்திலே தன்னுடைய கொடியை உயர பறக்க விட வேண்டும் என்கின்ற எண்ணம் நிறைவேறாது என்று தோன்றிய போதே பின்வாங்கி இருந்தால் முகலாய அரசு காப்பாற்றப்பட்டிருக்கும். வெள்ளைக்காரர்கள் வருகிற போது அவர்கள் திடமாக இருந்து எதிர்கொண்டு அவர்களை விரட்டி கூட அடித்திருக்கலாம். அதை நாம் எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். நாதிர் ஷா வந்ததனால் வலுவிழந்தது என்றெல்லாம் சொன்னாலும் அதற்கு முக்கியமான காரணம் எந்த இடத்திலே நிறுத்த வேண்டும் என்பதை அவுரங்கசீப் உணரவில்லை. நாம் சில நேரங்களில் எந்த இடத்திலே நிறுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியம். போரை பொறுத்தவரை சங்சு சொல்வது நியாயமான காரணங்களுக்கு நிகழ்ந்தால்தான் அந்த போரிலே நாம் வெற்றி பெற முடியும். உதாரணமாக நீங்கள் வியட்நாம் யுத்தத்தை பற்றி படித்திருப்பீர்கள். வியட்நாமிலே அமெரிக்கா அனைத்து விதமான சாதுரியங்களையும் செய்தது. யானைப்படையை அந்த காலத்திலே வைத்திருப்பதைப் போல ஒரு பூனைப்படையை வைத்திருந்தது. ஏனென்றால் அந்த பூனைப்படையை வைத்து ஒளிந்து கொண்டிருக்கின்ற வியட்நாம் போராளிகளை கண்டுபிடிக்கலாம் என்று முயற்சி செய்தது. ஆனால் தோற்று போனது. வியட்நாமிலே அமெரிக்கா தோற்று போனதற்கு காரணமில்லாமல் அவர்கள் தொடுத்த யுத்தம்தான் என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது. அதை போலத்தான் வர்த்தகத்திலே நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீர்கள் என்றால் அது நல்ல பொருளாக இருக்கும், நியாயமாக பொருளாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் விற்பனையாளர்கள் கூட அதை உத்வேகத்துடன் விற்க மாட்டார்கள். நியாயமான காரணத்திற்காக ஒரு பொருளை விற்றால்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உங்கள் நிறுவனம் செழிப்படையும் என்பது நாம் அறத்துடன் செய்ய வேண்டிய வர்த்தகத்தின் ஒரு பகுதி என்பதை உணர்க்க வேண்டும். ராமாயணத்தை பற்றி ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலில் சொல்லுகிறார்கள், நியாயமாக ஒருவன் போரிட்டால் விலங்குகள் கூட ஒத்தாசை புரியும், நியாயமற்று போரிட்டால் தம்பிகள் கூட கைவிட்டு விடுவார்கள் என்பது அந்த பாடல். அதை போல நாம் நியாயமான பொருட்களை விற்பது என்பது முக்கியம். நெப்போலியனுடைய படை எப்படி மற்ற ஐரோப்பா நாடுகளை எல்லாம் வென்றது என்றால் மற்ற நாடுகள் ரோமாபுரியனுடைய வியூகத்தை பயன்படுத்தின. ரோமாபுரியனுடைய வியூகம் என்பது குதிரைப்படை தனியாக இருக்கும், பீரங்கிப்படை தனியாக இருக்கும், காலாட்படை தனியாக இருக்கும். ஆனால் நெப்போலியனுடைய அந்த வியூகம் என்பது கிரேக்க முறையிலே அமைந்தது. ஒரே அலகிலே பீரங்கியும் இருக்கும், குதிரைப்படையும் இருக்கும், காலாட்படையும் இருக்கும். இதிலே ஒரு நுணுக்கம் இருக்கிறது. ஒரு காலாட்படையை ஒரு பீரங்கிப்படை போர்க்களத்திலே சந்திக்க நேர்ந்தால் ஒரு காலாட்படை ஆள் கூட மிஞ்ச மாட்டார்கள். அதனால் பலத்த நஷ்டம் ஏற்படும். ஆனால் கிரேக்க அணிவகுப்பின் மூலம் அதை நிகழ்த்தினால் பீரங்கி படை இருப்பதால் எந்த பீரங்கி படையும் அவர்கள் எதிர்கொள்ள முடியும், வெற்றி பெற முடியும். அதனால்தான் நெப்போலியன் போரிலே வெற்றி பெற்றார். சில நிறுவனங்களிலே நாம் பார்க்கலாம், மேலாளராக இருப்பவர் தனியாக ஒரு அறையிலே யாரோடும் பேசாமல் அமர்ந்திருப்பார். அவர் தனி மின்தூக்கியை பயன்படுத்துவார், தனியாக ஒரு உணவகத்தை பயன்படுத்துவார். மக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதே தெரியாது, ஊழியர்கள் என்ன கஷ்டம் அனுபவிக்கிறார்கள் என்பதே தெரியாது. அதன் காரணமாக சந்தைப்படுத்துகிற பிரிவு தனியாக இருக்கும், விளம்பர பிரிவு தனியாக இருக்கும், அங்கே உற்பத்தி பிரிவு தனியாக இருக்கும், கணக்கு பிரிவு தனியாக இருக்கும். இவர்கள் சேர்ந்து பிரச்சனைகளை பேசவே முடியாது. இதன் காரணமாகவே பல நிறுவனங்கள் காலாவதியாவதை பார்க்கலாம். அதனால்தான் இவர்கள் அனைவரும் சேர்ந்து பேசுகிற முறையில் இருக்கிற அந்த நிர்வாக முறையின் காரணமாக இன்று தட்டையான நிறுவனங்கள் உருவாக்கப்படுகின்றன. உங்களுக்கு ஓர் உதாரணத்தை சொல்கிறேன். ஜெனரல் மோட்டார்ஸ் என்கிற நிறுவனம் இப்படி மேலதிகாரிகள் தனியாக தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிற நிர்வாகத்தை கொண்டது. அங்கே ஓ நீல் என்பவர் இருந்தார். அவர் இன்னொரு இடத்திலே போய் மேரி லீச் என்கிற இடத்தில் போய் பணிக்கு சேர்கிறார். அங்கே இருந்தவர்கள் எல்லாம் பணியாளர்களோடு கலந்து பேசுபவர்கள், ஒன்றாக அமர்ந்து உண்பவர்கள், ஒரே மின்தூக்கியை பயன்படுத்துபவர். இவர் தனிமைப்படுத்தி கொண்டதனால் அந்த நிறுவனத்தினுடைய உற்பத்தி கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தது. பிறகு அவர்கள் அவரை மாற்றி உற்பத்தியை சரி செய்து கொண்டார்கள். அதனால்தான்
போரிலும் வர்த்தகத்திலும் அனைவரோடும் பழகுவதும் அனைவருடைய பிரச்சனைகளையும் தெரிந்து கொள்வதும் மிகவும் அவசியம் என்பதை நாம் உணர வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் அனுசரித்து கொள்வது என்பது போருக்கும் முக்கியம், வர்த்தகத்திலும் முக்கியம். ஒரு புது இடத்திலே நீங்கள் உங்களுடைய பொருளை அறிமுகப்படுத்தினால் அந்த இடத்து மக்களுடைய பண்பாடு என்ன, அவர்களுடைய சுற்றுச்சூழல் என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் அந்த பொருளை அறிமுகப்படுத்த வேண்டும். சில நேரங்களில் அவர்களுக்கு தகுந்தவாறு உங்கள் பொருட்களை மாற்றி அமைப்பது கூட பலன் தரத்தக்கதாக இருக்கும். ஒரே மாதிரி பொருளை எல்லா இடங்களிலும் நாம் விற்பனை செய்ய முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். என்னுடைய நண்பர் ஒருவர் எப்போதுமே வாழை இலையை சாப்பிட வேண்டும் என்று விரும்புவதால், அவர் வட இந்தியாவிலே இருப்பவர், தமிழ்நாட்டுக்கு வந்தால் வாழை இலையிலே சாப்பிட வேண்டும் என்று விரும்பி என்னோடு ஒரு உணவு விடுதிக்கு வந்தார். அங்கே எங்களுக்கு வாழை இலை கிடைப்பதில்லை, இங்கே இவ்வளவு சுத்தமாக இருக்கிறது, மனிதன் முதலில் கண்டுபிடித்த தூக்கி எறிகிற பொருள் வாழை இலையாகத்தான் இருக்கும் என்று தமிழர்களை அவர் பாராட்டினார். அவர் வாழை இலையை கேட்டு நாங்கள் ஓர் உணவகத்திற்கு சென்றோம். அங்கே இருப்பவர் வந்தார், வாழை இலையில் தர முடியாது, தட்டு தான் தர முடியும் என்றார். நான் சொன்னேன், தட்டிலே வாழை இலை போடுகிறீர்களே, அப்போது வாழை இலை இருக்கிறது, நாங்கள் வேண்டுமானால் முழு வாழை இலைக்கு 10 ரூபாய் தந்து விடுகிறோம், நீங்கள் போடுங்கள் என்றேன். எங்கள் விதிகள் அதற்கு அனுமதிப்பதில்லை என்று சொன்னார். இதிலே என்ன விதி என்று நான் நினைத்து கொண்டேன். பீட்டர் ட்ரக்கர் சொல்லுகிறார், ஒரு வர்த்தகத்தில் நாம் சில நேரங்களில் அரசாங்கத்திடம் இருப்பதை விட சிவப்பு நாடா முறையை தனியார் நிறுவனங்களில் பார்க்கலாம் என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் ஒருவரை பார்த்து ஒருவர் சிரிப்பதற்கு கூட சிவப்பு நாடா இருக்கிற நிறுவனங்கள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடியும். அதனால்தான் தன்னுடைய நூலிலே சைமன் சினக் என்பவர் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரே எல்லா மின்சாரத்தையும் தக்க வைத்து கொண்டால் இந்த விளக்குகள் எப்படி எரியும்? விளக்குகள் எரிய வேண்டுமென்றால் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தன்னிடம் இருக்கிற மின்சாரத்தை பகிர்ந்து அளிக்க வேண்டும். அதைப் போல ஓர் அதிகாரி கீழே இருப்பவர்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்து அளிக்க வேண்டும். அதை போன்றதான் வர்த்தகத்திலும் களத்தில் இருப்பவர்கள் முடிவை எடுத்தால்தான் அது பொருத்தமாக இருக்கும். நாம் அவர்களை கேட்டுக்கொண்டு இங்கே வெள்ளம் வந்து விட்டது, ஒரு குடிசை அடித்து விட்டு சென்றது, என்ன செய்வது என்று கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. அந்த இடத்திலே நாம் தான் பணியாற்ற வேண்டும், நாம் தான் விரைவாக அதை சரி செய்ய வேண்டும் என்பதை உணர வேண்டும். போரிலும் வர்த்தகத்திலும் நான் எதிரிகள் எப்போதும் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். எதிரிகள் இல்லை என்று நினைக்கக்கூடாது. இந்தியாவிலே 3 கார் கம்பெனிகள் இருந்தன, நமக்கு போட்டி யாருமே இல்லை என்று நினைத்தன. ஆனால் உலகமயமாக்கலும் தாராளமயமாக்கலும் வந்த பிறகு அந்த 3 கார் கம்பெனிகளும் காணாமல் போய்விட்டன. இப்போது விதவிதமான கார்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவர்கள் மாறக்கூடிய சூழல் வரும். அப்படி ஒரு புதிய நிறுவனம் வந்தால் அதோடு போட்டி போடுகிற அளவிற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. போரிலும் அப்படித்தான். இன்று நிம்மதியாக இருக்கிறோம், எப்போது வேண்டுமானால் எதிரி நம்மை தாக்கலாம் என்கிற எச்சரிக்கை வேண்டும். நாங்கள் இந்திய ஆட்சி பணியிலே இராணுவ முகாமுக்கு சென்று 15 நாட்கள் தங்க வேண்டும். அப்படி நான் நாகாலாந்திலே இருக்க ஜகாமா என்கிற இடத்திற்கு சென்று அங்கே குளிர் பிரதேசத்திலே இந்தியாவின் எல்லை பகுதியிலே தங்கி நேபாளி ரெஜிமெண்ட்டோடு பழகிய அனுபவத்தை பெற்றேன். அப்போது அங்கே இருக்கிற இடங்களிலெல்லாம் போர் வேண்டாம் என்றால், நீங்கள் அமைதிதான் வேண்டும் என்று நினைத்தால் போருக்கு தயாராக இருங்கள். அமைதி வேண்டுமென்றால் நாம் போருக்கு தயாராக இருந்தால்தான் எதிரி பயப்பட்டு கொண்டு வராமல் இருப்பான் என்று. அதைப் போல எப்போது வேண்டுமானால் ஒரு போட்டி நிறுவனம் முளைக்கலாம் என்று நாம் தயாராக இருக்கிற போது தான் வெற்றி பெற முடியும். ஒரு வெளிநாட்டிலே ஒரு வங்கியை சார்ந்த பொது மேலாளர் தன்னுடைய பணியாளர்களை எல்லாம் அழைத்தார். அழைத்து அவர்களை அமர வைத்து, நம்முடைய நகரிலே ஒரு புதிய வங்கி வரப்போகிறது நமக்கு போட்டியாக, அதனால் நாம் என்ன செய்யலாம் என்று கேட்டார். உடனே அங்கே இருந்தவர்களெல்லாம் அதிர்ச்சி அடைந்தார்கள். அதிர்ச்சி அடைவதில் ஒன்றுமில்லை, நாம் அவர்களை எப்படி எதிர்கொள்வது என்பதை மட்டும் சொல்லுங்கள் என்றார். அவர்களெல்லாம் மளமளவென்று எழுதினார்கள். வரிசையாக வந்து இதை செய்யலாம், அதை செய்யலாம், அதை செய்யலாம் என்று சொன்னார்கள். பிறகு அவர் சொன்னார், சரி, இதையெல்லாம் ஏன் இத்தனை நாளாக செய்யவில்லை? போட்டி இல்லை என்றார்கள்.
நீங்கள் நாளையிலிருந்து இவற்றையெல்லாம் செய்ய ஆரம்பியுங்கள். எந்த வங்கியும் நமக்கு போட்டியாக வரவில்லை, ஆனால் இதை செய்தால்தான் வந்தாலும் தாக்கு பிடிக்க முடியும் என்று சொன்னார். போரிலும் வர்த்தகத்திலும் மிகவும் முக்கியமான ஒன்று என்னவென்றால் கட்டுப்பாடு மிகவும் முக்கியம். போரிலே ஒரு தளபதி நேராக நடந்து செல் என்று சொன்னால் நாம் நேராக போக வேண்டும். மறுபடியும் திரும்பி வா என்று சொன்னால் அணிவகுப்பின் போது திரும்பி வர வேண்டும். நீங்கள் இராணுவத்தை பார்ப்பீர்கள், நேராக செல்ல சொல்வார்கள், பிறகு திரும்பி வர சொல்வார்கள். நான் எதற்காக மறுபடியும் வர சொன்னீர்கள், முதலிலேயே நான் அங்கேயே நின்றிருப்பேன் என்று கேட்க முடியாது. அப்படி செய்தால்தான் உடம்பு வலுவாக இருக்கும். அதைப் போல வர்த்தகத்திலும் அவர்கள் ஒரு போர்டு மீட்டிங் போடுவார்கள், அதில் எல்லோரும் விவாதிப்பார்கள். ஜப்பான் போன்ற இடங்களில் எல்லாம் பிரெயின் ஸ்டாமிங், மூளை புயல் என்கிற ஒரு நிகழ்ச்சி உண்டு. அந்த நிறுவனத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அமர்வார்கள். அவர்கள் அத்தனை பேரும் ஒரு கருத்து சொல்லுவார்கள். ஒரு புதிய பொருளை எவ்வாறு சந்தையில் அறிமுகப்படுத்தலாம், எப்படி நாம் சந்தையை விரிவுபடுத்தலாம், எப்படி நம்முடைய உற்பத்தி செலவை குறைக்கலாம் என்று எல்லோரும் பேசுவார்கள். ஆனால் யாரையும் நீ சொல்வது முட்டாள்தனம் என்று சொல்லக்கூடாது. அனைத்தையும் அங்கீகரித்து கடைசியில் அதிகம் பேர் எதை சொல்லுகிறார்களோ அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு முறை அவ்வாறு தேர்ந்தெடுத்து விட்டால் அனைவரும் அதை பின்பற்றுவார்கள். நான் சொன்ன யோசனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார். அதை போலத்தான் போரிலே நாம் எதிரி நாட்டோடு மோத வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நாம் மோதுவது சரியா என்றெல்லாம் யோசிக்கக்கூடாது. நாம் தயாராக இருக்க வேண்டும். இரண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை அது. நாம் ஹிட்லரை பற்றி படித்திருக்கிறோம். ஹிட்லர் தன்னுடைய நாட்டு மக்களை முதலாம் உலகப் போரிலே நடந்த தோல்விக்கு பிறகு எப்படி தயார்படுத்தினார் என்பது சுவையானது. ஹிட்லர் தன்னுடைய நாட்டில் இருக்கிற குழந்தைகள் நாய் பொம்மை, பூனை பொம்மை, சொப்பு வைத்து விளையாடுவது இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்று அந்த பொம்மைகள் உற்பத்தியே நிறுத்திவிட்டார். குழந்தைகளே வைத்திருப்பது ஏரோப்ளேன் பொம்மை, டேங்க் பொம்மை, கப்பல் பொம்மை, துப்பாக்கி, பீரங்கி இவற்றை தான். ஏனென்றால் குழந்தைகளாக இருக்கிற போதே வீரம் வர வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். அவர் எப்படி அந்த சித்திரவதை முகாமுக்கு இளைஞர்களை தேர்ந்தெடுப்பார் என்பதை பற்றி படித்தேன். சிறுவர்களாக இருக்கிற போது குழந்தைகளிடம் ஒரு நாயையோ பூனையோ கொடுத்து வளர்க்க வைப்பார். அவர்கள் வளர்ப்பார்கள். அவர்கள் ஒரு 17-18 வயதானதும் அவர்களிடம் ஒரு துப்பாக்கியை கொடுத்து நடு வீதியிலே நீ வளர்த்த நாயை சுடு என்பார். அவர்கள் தயக்கமில்லாமல் சுட்டால் தான் அந்த முகாமுக்கு அழைத்து செல்வார்கள். அப்படித்தான் அவர்களை எல்லாம் அந்த இடத்திலே நியமித்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், நான் உங்களுக்கு சன்பினை பற்றி சொன்னேன், அந்த சன்சூவை பற்றி சொன்னேன். அந்த சன்சூ ஒரு நாட்டு மன்னர் வசம் சென்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அந்த மன்னர் சொல்கிறார், நீ புத்தகம் எழுதியிருக்கிறாய், ஆனால் நீ போரிலே வெற்றி பெற முடியுமா? நிச்சயமாக என்னுடைய உத்திகளை எல்லாம் என்னால் பயன்படுத்த முடியும். சரி, என்னுடைய அந்தப்புறத்திலே இருக்கிற பெண்களை நீ போருக்கு தயார் செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியும். அனைவரையும் அணிவகுக்க சொல்லுங்கள் என்றார். அணிவகுத்தார்கள். அவர்களிடம் நேராக செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஆனால் பெண்கள் நம்மை போய் இராணுவத்திலே நியமிக்கிறார்கள் என்று சிரித்து கொண்டே நின்றார்கள். அவர்களில் 2 பெண்களை தேர்ந்தெடுத்தார். பிறகு அவர்களிடம் சொன்னார், நான் மறுபடியும் சொல்லுவேன், சொல்லித் தருவேன். இந்த முறை இவர்கள் செய்யாவிட்டால் உங்கள் இருவரும், நீங்கள் தான் இவருடைய கமாண்டர்கள், உங்களுடைய உயிரை எடுத்து விடுவேன் என்றார். ஆகவே சொல்லிக் கொடுத்து விட்ட அந்த கமாண்டர்களிடம் நீங்கள் ஆணை பிறப்பியுங்கள் என்றார். அவர்கள் ஆணை பிறப்பித்தார்கள். பெண்கள் மறுபடியும் சிரித்து கொண்டு நின்றார்கள். சன்சு அவருடைய தலையை வெட்டுவதற்கு கத்தியை எடுத்தார். மன்னர் அவசரமாக செய்தி அனுப்பித்தார், இந்த அந்தப்புறத்திலேயே எனக்கு பிடித்தமான பெண்கள் இவர்கள் இருவர்தான், ஆகவே அவர்கள் தலையை விட்டு விடுங்கள் என்று. ஆனால் போர்க்களத்தில் யாரும் ஆணைகளுக்காக காத்திருப்பதில்லை என்று தலையை வெட்டினார். அதற்கு பிறகு அணிவகுப்பு ஒழுங்காக நடந்தது. பிறகு அவர் மன்னரை பார்த்து சொன்னார், போர்க்களத்தில் மன்னர் கொடுக்கிற துண்டு சீட்டுகளுக்கெல்லாம் மரியாதை இல்லை, கள நிலவரம்தான் மரியாதை என்று சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அங்கே ஒழுக்கம், கட்டுப்பாடு ஆகியவை மிகவும் முக்கியம். கெரூரு என்கிற ஒரு நாடு கொரியாவிலே இருந்தது. அந்த நாடுக்கும் சீனத்திலே இருந்த தாங் சாம்ராஜ்யத்திற்கும் மிகப்பெரிய நெருக்கம் இருந்தது. அந்த நாட்டை சார்ந்த அந்த மன்னன் வேறொரு நாட்டோடு போர் செய்ய வேண்டியதாகிவிட்டது. அவன் தாங் மன்னனிடம் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னான். கடலை தாண்டி செல்ல வேண்டும், அங்கே யார் நம்முடைய கப்பற்படையை அனுப்புவது என்று மன்னன் விரும்பவில்லை. ஆனால் தளபதி நினைத்தார்,
சர்வதேச உறவுகள் முக்கியம். அவர்களோடு நாம் வர்த்தகம் செய்கிறோம், எப்படி பின்வாங்க முடியும்? எனவே அவர் மன்னனை நாம் ஒரு விருந்துக்கு செல்ல வேண்டும், ஒரு விவசாயி அழைத்திருக்கிறார் என்று அழைத்து சென்றார். 2 நாட்கள் சென்றார்கள். மிகப்பெரிய விருந்து தடபுடலாக. அந்த விருந்து முடிந்ததும் மன்னனிடம் நாம் எங்கே இருக்கிறோம் தெரியுமா என்றார். எங்கே இருக்கிறோம்? கடற்கரையில் இருக்கிறோம் என்று திரையை விளக்கினார். கடற்கரையில் தான் அவர்கள் இருந்தார்கள். கேளிக்கைகளினால் கடற்கரையில் இருப்பதையே உணரவில்லை. ஆனால் கடலிலே கப்பல்கள் எல்லாம் தயாராக இருந்தன. ஆணை பிறப்பியுங்கள், நாம் கொரூருவுக்கு உதவிக்கு போகலாம் என்று சொன்னார். உடனே மன்னரும் அசைத்து விட்டார். அதனால் அந்த போரிலே அவர்கள் கொரூருக்கு உதவியாக சென்று தாங் சாம்ராஜ்யம் வெற்றியை பெற்று தந்தது. இதை போலத்தான் வர்த்தகத்திலும் படிப்படியாக நம்மை சிக்க வைக்கிற வேலையைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். முதலில் மிடுக்கு பேசி வாங்கு, அதற்கு பிறகு சார்ஜ் வாங்கு, அதற்கு பிறகு மாதம் கட்டணம் செலுத்து, பிறகு புதிய மிடுக்கு பேசி வந்துவிட்டது என்று நம்மை மயக்கி சிக்க வைக்கிறார்கள். நீங்கள் பல்பொருள் அங்காடிக்கு சனிக்கிழமை என்று சென்று நாளை நிம்மதியாக 8 மணிக்கு எழுந்திருக்கலாம். காலையில் தோசை சுட வேண்டியதில்லை, இட்லி வார்க்க வேண்டியதில்லை, சப்பாத்தி பிசைய வேண்டியதில்லை, ரொட்டியிலேயே சமாளித்து கொள்ளலாம் என்று ரொட்டி வாங்க சென்றால் எடுத்த எடுப்பிலேயே ரொட்டி இருக்கும். சரி, ரொட்டி வாங்கிவிட்டோம், ஜாம் வாங்கலாமா என்று பார்த்தால் ஜாம் அங்கே இருக்காது. அது ஜாம் மறு கோடியிலே இருக்கும். அதற்குள் நீங்கள் சுற்றி கொண்டே வருகிற போது ஒரு சோப்பு வாங்குவீர்கள், கையை அலம்புகிற சோப்பு வாங்குவீர்கள், வாசனை திரவியம் வாங்குவீர்கள், ஊதுபத்தி வாங்குவீர்கள், இன்னும் சில பொருட்களை வாங்குவீர்கள். ரொட்டிக்கும் ஜாமுக்கும் மட்டும் என்றால் 80 ரூபாய் ஆகியிருக்கும். இப்போது 800 ரூபாயாக கட்டணம் வந்து நிற்கும். இதுதான் வர்த்தகத்திலே மயக்கி சிக்க வைக்கிற ஒரு நிலை. அதை போலத்தான் நம்முடைய வர்த்தகத்தை எடுத்து பார்த்தால் அதிலும் போரிலும் தொடர்ந்து நாம் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் சைமன் சினக் சொல்கிறார், நாம் வர்த்தகத்தை செய்கிற போதோ அல்லது போரை செய்கிற போதோ ஒய் என்கிற கேள்வியை கேட்க வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் என்பது முக்கியமல்ல, ஏன் செய்கிறோம் என்பது முக்கியம். எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது முக்கியமல்ல, எதற்காக செய்ய வேண்டும் என்பது முக்கியம். அந்த எண்ணத்தை நாம் சிப்பாய்களுடைய மனத்திலே நாம் செலுத்தி விட்டோமே ஆனால் அடுத்த நாட்டுக்கு அடிமைப்படக்கூடாது என்கிற எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதை போல அடுத்த நாட்டு பொருட்களுக்கு அடிமையாகக்கூடாது என்கிற எண்ணம் நம்மிடம் உற்பத்தியானால் நம்முடைய உற்பத்தியாளர்கள் தரமான பொருட்களை உற்பத்தி செய்வார்கள். ஏனென்றால் அறிவுக்கு பஞ்சமாக இருக்கிற நாடு அல்ல நாம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் கூற விரும்புகிறேன். வெளிநாடுகளிலே சூதாட்ட அரங்குகள் இருக்கின்றன. அங்கே சென்றால் ஒன்றை கவனிக்கலாம், அங்கே சுவரிலே கடிகாரமே இருக்காது. நேரம் போவதே தெரியாமல் நீங்கள் சூதாட வேண்டும் என்பதுதான். முதல் 2 ஆட்டங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதற்கு பிறகு அந்த இடத்தை விட்டு அகல உங்களுக்கு மனசு வராது. இருக்கிற பணமெல்லாம் கரைந்துவிடும். அப்போது அங்கே இருப்பவர்கள் வந்து குறைந்த வட்டியில் கடன் தருகிறேன், விளையாடுகிறீர்களா என்று உங்களை தூண்டுவார்கள். நீங்கள் அதையும் இழப்பீர்கள். உங்கள் மரியாதை போய்விடக்கூடாது என்று உயர்ந்த ஆடம்பர காரில் உங்களை வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கி அடுத்த நாளும் உங்களை சூதாட வர வைப்பார்கள். இதுதான் வர்த்தகத்திலே சில நேரங்களில் உங்களை மயக்கி சிக்க வைப்பது. சிங்கப்பூர் விடுதலையான போது தங்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கு எந்த நாட்டை அணுகலாம் என்று முடிவெடுத்தார்கள். அப்போது லீ குவான் யூ இஸ்ரேலை நியமிக்கலாம் என்று முடிவெடுத்தார். ஆனால் இஸ்ரேலை நியமிப்பதில் அருகில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டுவிடும், இணக்கம் கெட்டுவிடும் என்பதால் இரகசியமாக இஸ்ரேலை வரவழைத்து அவர்களை அதற்கு தயார்படுத்தினார். ஒரு போர்ப்படையை அவர்கள் உருவாக்கி தந்தார்கள். பிறகுதான் அதை வெளியே அறிவித்தார். அதை போல வர்த்தகத்திலும் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிற போது பகிரங்கப்படுத்தாமல் அமைதியாக செய்து கடைசியில் சந்தையிலே விட்டு சந்தையிலே ஏற்படுகிற தாக்கத்தின் காரணமாக அதை பிரபலப்படுத்த வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். எப்படி போரிலே பல உத்திகள் இருக்கின்றனவோ அதை போல பொருளிலும் உத்திகள் தேவை. உதாரணமாக நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற கோல்கேட் பர்பஸை இருக்கிறதே, அது 36 விதமான பர்பஸைகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. உப்போடு, பிறகு அது புதினாவோடு என்று பலவித பற்பசைகளை அது அறிமுகப்படும். கரைகளை போக்குவதற்காக ஒன்று, இப்படி பலவிதமான பற்பசைகள். ஏனென்றால் புதிய புதிய பொருட்கள் வந்து கொண்டே இருந்தால்தான் சந்தையிலே இருப்பவர்கள் வாங்கி அதை பயன்படுத்த நினைப்பார்கள் என்பதனால் அத்தனை விதம். அதை போலத்தான் போரிலும் நாம் உத்திகளை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹானிபால் என்கின்ற அந்த வீரன்
ரோமாபுரி சாம்ராஜ்யத்தை எதிர்கொண்ட போது அவன் புதிய புதிய உத்திகளை கையாண்டான். ஒரு இடத்திலே நிலப்பரப்பு மோசமாக இருந்தது. அந்த இடத்திலே போரிட்டால் தோற்று போவோம் என்கிற காரணத்திற்காக இரவோடு இரவாக தன்னுடைய மாடுகளினுடைய கொம்பில் துணியை கட்டி எண்ணெயை ஊற்றி தீயை வைத்து விரட்டினான். அவை ஓடுவதைக் கண்டு ரோமாபுரி சிப்பாய்கள் எல்லாம் பயந்து போய் இடத்தை காலி செய்து கொண்டு ஓடினார்கள். இதை ஒரு படத்திலே சுட்டிருப்பார்கள். எனவே இப்படி பல்வேறு உத்திகளை நாம் தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். கேனோ யுத்தம் என்பது ரோமாபுரிக்கும் ஹானிபாலுக்கும் இடையே நடந்தது. அப்போது எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ரோமாபுரியை சார்ந்த தளபதி ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அடிமைகளை எல்லாம் அங்கே கொண்டு வந்து நிறுத்தி, நீங்கள் ஒரு தலையை மட்டும் வெட்டி கொண்டு வந்தால் உங்களுக்கு விடுதலை என்றார். அடிமைகள் பாய்ந்தார்கள். ஒரே ஒரு தலையை வெட்டி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு விடுதலை பெற்று களத்தை காலி செய்து விட்டார்கள். அதனால் ஹானிபால் எளிதில் வெற்றி பெற முடிந்தது. ஏனென்றால் தலையை வெட்டியவர்கள் எல்லாம் போனதால் குறைவான தலைகள் இருந்தன அவர் வெட்டுவதற்கு. அதனால் எளிதில் வெட்டிவிட்டார். எனவே போரை பொறுத்தவரை பக்கவாட்டு சிந்தனை தேவை. நேரடி சிந்தனையை விட சில நேரங்களில் பெட்டிக்கு வெளியே வந்து சிந்திப்பது அவசியம். புதிய புதிய பொருட்களை நாம் அறிமுகப்படுத்துவது அவசியம். யாரெல்லாம் வாடிக்கையாளர்களோ அவர்களை ஆச்சரியப்படுத்துவது மிகவும் முக்கியம். சந்தையிலே ஆய்வு செய்து கொண்டே வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் செய்து ஒரு காலத்திலாவது இந்தியாவிலே செய்த பொருள் இது என்று பெருமையுடன் வெளிநாட்டவர்கள் காட்டுகிற நிலையை நாம் அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.